ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ கணேஷாய நமஹ. சௌந்தர்யலஹரி பூஜை விதிமுறைகளை பற்றி முதல் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸ்லோகம் 25. ஸ்லோகத்திற்கான மந்திரமும் யந்திரமும். சௌஹு. தேவியின் ரூபம் மகாபுவனேஸ்வரி பராசக்தி வடிவம். ஜபம் செய்ய வீட்டில் பூஜை அறையிலோ ஒரு தனி இடத்திலோ அழகான தேவியின் திருவுருவ படத்தை வைத்து முன்பு கோலமிட்டு ஒரு காமாட்சி விளக்கோ குத்து விளக்கோ வைத்து சந்தன குங்குமம் இட்டு ஜபம் செய்யும் இடத்தை சுத்தமாகவும் அலங்காரத்துடனும் ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும். பூஜை விதிமுறை. தங்கம் அல்லது செப்பு தகட்டில் யந்திரம். நாள்தோறும் 1008 முறை 45 நாட்கள் அல்லது 1000 முறை 44 நாட்கள் கிழக்கு நோக்கி ஜபம் செய்ய வேண்டும். குங்குமத்தால் லலிதா திரிசதி அர்ச்சனை செய்ய வேண்டும். நிவேதனம் நெய் கலந்த அன்னம், தேன் கலந்த பால், பழுப்பு வெள்ள சர்க்கரை, பழங்கள், தாம்பூலம் நிவேதனம். பயன்கள்: வருவாய் அதிகமாதல், புகழ், ஆதிக்கியம், செல்வாக்கு பெருகுதல். ஸ்லோகம். த்ரயாணாம் தேவானாம் த்ரிகுணஜனிதானாம் தவ சிவே பவேத் பூஜா பூஜா தவ சரணயோர்யா விரச்சிதா ததாஹி த்வத் பாதோத்வஹன மணிபீட்டஸ்ய நிகடே ஸ்திதா ஹ்யேதே ஷஷ்மன் முகுலித கரோத்தம்ச மகுடாஹ. ஸ்லோகத்தின் அர்த்தம். சிவே, சிவையே, மங்களமானவளே, தவ சரணையோகோ விரச்சிதயா பூஜா, உன் திருவடிகளுக்கு செய்த பூஜை திரிகுண ஜனிதானாம் த்ரயானாம் தேவானாம் முக்குணங்களில் தோன்றிய பிரம்மா, ஹரி, ருத்ரன் என்ற மூவருக்கும் தவச்ச உனக்கும் பூஜா பவேத் பூஜை ஆகிவிடும். ததா அதற்கேற்ப த்வத் பாத உத்வஹன மணிபீட்டஸ்ய நிகடே உன் திருவடிகளை தாங்குகிற மணி பீடத்தின் அருகே ஏதே இவர்கள் சஸ்வத் முகுலித கர உத்தம்ச மகுடாக எப்போதும் குவிந்த கரங்களுடன் இணைந்த கிரீடங்கள் கொண்டவர்களாக ஸ்திதாகி நிற்கிறார்கள் அல்லவா. கருத்துரை. ஹே மங்களாம்பிகே, ஜெகதம்பா, பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் என்பவர் மூவரும் சத்வம், ரஜஸ், தமஸ் என்னும் முக்குணங்களால் தோன்றியவர்கள். அவர்கள் உன் திருவடிகளை தாங்கும் ரத்ன பீடத்தின் அருகில் எப்பொழுதும் தமது மணி முடிகள் மீது கைகூப்பி கொண்டே நின்று கொண்டிருப்பதால் உன் திருவடிகளை பூஜித்தாலே அவர்களையெல்லாம் பூஜித்ததாக ஆகிவிடுமன்றோ.